ஜனமே, இங்கே ஆண்டவர் நம் மீது ஒரு மிகப்பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். மிகப்பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். என்ன அந்த திட்டம் அப்படின்னா, 13வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே. அதாவது நீங்க ஆதியாகமம் புஸ்தகம் வாசிக்கும் பொழுது அங்க ஆண்டவர் சொல்லுவாரு, 7ஆம் நாளிலே கர்த்தர் ஓய்ந்திருந்தார். அந்த நாளை ஆசீர்வதித்து அந்த நாளை பரிசுத்தமாக்கினார். மோசேக்கு கற்பனைகளை சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுவாரு, அந்த நாளில நீ ஆனாலும் சரி, உன் வேலைக்காரனானாலும் சரி, உன் ஆடு மாடு எதுவா இருந்தாலும் சரி, அந்த நாள் என்ன பண்ணக்கூடாதான்? கனமாக இருக்கணுமா. அப்ப இந்த ஏசாயா புஸ்தகத்தில் 58ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, அங்க சொல்றாரு பாருங்களேன், அந்த சண்டே நமக்குரியது கிடையாது. சண்டே நாட் ஃபார் அஸ். சண்டே இஸ் நாட் a holiday, it's a holiday. ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி. நல்லா கவனிங்க, உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடிக்கு. அப்படின்னா என்ன சொல்ல வராரு? எனக்கு இஷ்டமானதை செய். எனக்கு இஷ்டமானதுன்னு என்ன? எனக்கு இஷ்டமானது என்ன? ஆண்டவர் சொல்ற, எனக்கு இஷ்டமானது என்ன? அந்த நாளிலே உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும், உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும், உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மன மகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால். நான் சொல்றேன் உங்களுக்கு எல்லாருக்குமே, ஆண்டவர் இந்த பூமியிலே உயர்ந்திருக்கும்படி ஆண்டவர் செய்வார். நான் சொல்றேன், இன்னைக்கு நீங்க ஒரு டிசைடட் மைண்டுக்கு வாங்க. ஞாயிற்றுக்கிழமை இல்லை. இன்னைக்கு வேதனை என்னன்னா, கிறிஸ்துவர்கள், நான் சொல்ற கிறிஸ்துவர்களே கிடையாது, சண்டேவை கனப்படுத்தாதவங்க கிறிஸ்துவர்களே கிடையாது. கிறிஸ்துவர்கள் சண்டேல கல்யாணம் வைக்கிறது, கல்யாண பத்திரிக்கை உங்களுக்கு கொடுக்கிறது, சண்டேல பிறந்த நாள் பார்ட்டி வைக்கிறது, சண்டேல நிச்சயதார்த்தம் வைக்கிறது, சண்டேல மாப்பிள்ளை பார்க்கறது, பொண்ணு பார்க்கறது, சண்டேல பிரயாணம் வச்சுக்கிறது, சண்டேல ஃபேமிலி கெட் டுகெதர் வச்சுக்கிறது, சண்டேல இந்த ஷாப்பிங் போறது, சண்டேல பீச்சுக்கு போறது, சண்டேல உலக பிரகாரமாக செய்கிற யாரா இருந்தாலும் சபிக்கப்பட்டவர்கள். உங்களுக்கு சண்டே திருமணம் கிறிஸ்துவர்கள் வைக்கிறாங்கன்னா கிறிஸ்துவர்களே கிடையாது. அது ஒரு ஊழியக்காரன் ஞாயிற்றுக்கிழமை அந்த திருமணத்தை நடத்துறாருன்னா அவர் ஊழியக்காரே கிடையாது. அந்த பத்திரிக்கை கல்யாணத்துக்கு நீங்க போறீங்கன்னா நீங்க விசுவாசிகளே கிடையாது. புரியுதா உங்களுக்கு? பரிசுத்த வேதாகமத்துல நல்ல நாள் என்று இல்லை, கெட்ட நாள் என்று இல்லை. பரிசுத்த வேதாகமத்துல நல்ல நேரம் ஒன்று இல்லை, கெட்ட நேரம் ஒன்று இல்லை. நீங்க பைபிளை நல்லா வாசித்தீங்கன்னா ஒவ்வொரு நாளிலும் ஒரு ஆசீர்வாதம் உண்டாக்கப்பட்டது. 7ஆம் நாள் மட்டும் அவருடையது. அது கூட நீங்க எல்லாம் அவருடைய சமூகத்துக்கு வந்து அவரை துதிக்கணும், அவரை போற்றணும், அவரை புகழணும், அவரை ஆராதிக்கணும், அவரை குறித்து நீங்க கேட்கணும், அவரை குறித்து நீங்க பேசணும், அவரை குறித்து நீங்க தியானிக்கணும், அவருடைய சமூகத்தில் இருக்கணும் என்று அது நிமித்தம் நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு உயர்ந்த ஸ்தானத்துல வைக்கும்படி தேவன் பிளாங்க் டிடி எழுதி வச்சிருக்கிறாரு. யார் இதை கடைபிடிக்கிறாங்களோ, ஒபே பண்றாங்களோ, கீழ்படுகிறாங்களோ, கை கொள்றாங்களோ, அவங்களுடைய வாழ்க்கையில நான் நிச்சயமா சொல்ல முடியும், சந்தேகம் கிடையாது, நிச்சயமாய் உயர்ந்த இடத்துல தேவன் வைப்பார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? எப்படி பாஸ்டர், கொஞ்சம் கஷ்டமாச்சு. I will understand all your situation. என்னை காட்டிலும் என் ஆண்டவர் அதிகமாக புரிந்து கொள்றவர்.
உங்க சிச்சுவேஷன் நீங்க சொன்னாதான் எனக்கு புரியும். ஆனா அவருக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. உங்க சிச்சுவேஷன் அவருக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா அந்த சிச்சுவேஷன்ல அவரை தேடுறீங்க பாத்தீங்களா, அங்க உங்க சிச்சுவேஷன் தலைகீழா மாறிடும். அங்க உங்க சிச்சுவேஷன் தலைகீழா மாறிடும். எப்படி பாஸ்டர்? how it is possible? இது வரைக்கும் இருக்கிற ஆசீர்வாதம் கிடையாது, இனிமேல் இருக்கிற ஆசீர்வாதம். இனிமேல் இருக்கிற ஆசீர்வாதம். இப்ப இருக்கிற ஆசீர்வாதத்துல உங்களுக்கு புலம்பல் இருக்கு, ஆனா இனிமேல் இருக்கிற ஆசீர்வாதத்துல புலம்பல் இருக்காது. மகிழ்ச்சி இருக்கும், சாட்சி இருக்கும், சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், நிறைவு இருக்கும், ஆசீர்வாதம் இருக்கும், மன மகிழ்ச்சி இருக்கும். அதுதான் ஆண்டவருங்க சொல்றாரு. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. அப்ப எப்படி எப்படி பரிசுத்த வேதாகமத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம், என்ன பண்ண முடியும் அப்படின்னா, உங்க சொந்த பலத்தினால பண்ண முடியாது. உங்க சொந்த பலத்தினால பண்ண முடியாது. ஆனா பண்ண முடியும். எப்ப பண்ண முடியும்? எப்படி பண்ண முடியும்? பவுலுடைய ஸ்டேட்மெண்ட் இது. பவுலுடைய ஸ்டேட்மெண்ட் இது. என்ன சொல்றாரு? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. வாழ்க்கையில விசுவாசமுள்ள அறிக்கையாய் மாறுமானால் அதனுடைய பெனிஃபிட்டே வேற. பரிசுத்த வேதாகமத்துல ஒரு வசனம் இருக்கு. என்ன அப்படின்னா, பலவீனன் தன்னை பலவீனன் என்று சொல்லாதபடிக்கு அவன் இதுதான் பவுல் சொல்றாங்க. இதுதான் பவுல் சொல்றாரு. ஐயோ என்னால முடியல, ஐயோ என்னால நடக்கல, ஐயோ எனக்கு தெரியல, இத சொல்லி பழகுங்களேன். நடக்காததெல்லாம் நடக்கும், முடியாததெல்லாம் முடியும், கூடாததெல்லாம் கூடும், தெரியாததெல்லாம் தெரியும். ஆமென். அம்மா, நீங்க பலவீனர் அல்ல. நீங்க சொல்லுங்க, இயேசு சமூகத்தில் இருக்கிறீங்க, நான் பலவான், எனக்கு வியாதியெல்லாம் கிடையாது. சுகவீனன் சுகவான் என்று சொல்வானாக. ஆமென். வியாதியை பார்த்து நாம பயப்படக்கூடாது. நான் சொல்றது கிறிஸ்துவர்கள். கிறிஸ்துவர்களை பார்த்து ஏன்டா இந்த சரீரத்தில் வந்தோம்? வியாதி சாத்தானுக்குரியது. ஐம் ரைட்? கிறிஸ்துவர்கள் வியாதியையே கொல்ல முடியும். இது தெரியாம நிறைய கிறிஸ்துவர்கள் என்ன பண்றாங்க, ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பிள்ளைகளுடைய திருமணத்துக்காகவோ, இல்லை ஒரு கடன் பிரச்சனைக்காகவோ, இல்லை ஒரு வீடு கட்டுறதுக்காகவோ, இல்லை ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்காகவோ, இல்லை ஒரு டிராவல் பண்ணுவதுக்காகவோ என்ன பண்ணுறாங்க? ஜெபிக்கிறாங்க. யாரு? ஜெபிக்கிறாங்க. அது ஜெபிச்சு 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 அது நடக்கலை அப்படின்னா பஞ்சாங்கம் பார்க்க போகிறாங்க. தெரியுமா உங்களுக்கு? கிறிஸ்து பஞ்சாங்கம் குறி பார்க்க போகிறாங்க, கிளிதோசியம் பார்க்க போகிறாங்க, கைரேகை பார்க்க போகிறாங்க, ஜாதகம் பார்க்க போகிறாங்க. ஆமாம், இரவில் இந்த மார்கழி மாதத்தில் இரவில் குடுகுடுக்கார வருவான். நல்ல காலம் பிறகுது, நல்ல காலம் பிறகுது. அவனுக்கு மட்டும் ஏன் நல்ல காலம் பிறக்கல? இதுக்கு சில காது வச்சு என்ன சொல்ல போறாரு இன்னைக்கு அவரு? கடவுளே, என்னம்மா இதெல்லாம்? இது நான் வெளியாட்களை பத்தி பேசுறேன், வெளியாட்களுக்காக பேசல, கிறிஸ்தவர்களுக்காக மாத்திரம் பேசுறேன், முகமுகமாய் பேசுறேன், உங்களுக்காக மாத்திரம் தான் பேசுறேன். மனம் திரும்பு, பரலோகராஜ்யம் சமீபமா இருக்குது, உன்னால முடிஞ்சா பலப்படுத்து, கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு சொல்லு, எல்லாம் ஆகும். வெளியாட்கள் வேறம்மா, பாவா, ஒன்னும் அறியல. நான் அறிஞ்சவங்களை பத்தி பேசுறேன். இந்த வார்த்தைய எல்லா சூழ்நிலையும் என்னால சொல்ல முடியும் அப்படின்னா, அந்த அளவுக்கு விசுவாசம் எனக்கு இருக்கும் அப்படின்னா, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கும் அப்படின்னா, இதுக்கு ஒரு தைரியம் வேணும். கோலைங்க சொல்ல முடியாது, கோலைங்களால இந்த வார்த்தை சொல்ல முடியாது. அது பவுலுக்கு அப்படின்னு கோலை இல்ல, பவுலுக்கு மாத்திரம் இல்ல. நீ சொன்னா 2025 லேட்டஸ்ட் வெர்ஷன் பவுல் நீ தான். ஹலோ, பவுல் சொன்னப்போ கிறிஸ்துவின் பலன் மாத்திரம் தான் பவுலுக்கு. இப்போ நீ சொன்னா கிறிஸ்துவின் பலனும் பவுல் மேல இந்த அபிஷேகமும் அந்த வைராகியம் உனக்கு வரும். ஆனா நாம எங்க
கரப்பாம்பூச்சிக்கு ஒரு ரீசனு, பல்லிக்கு ஒரு ரீசனு, கோழிக்கு ஒரு ரீசனு, நாத்தனாருக்கு ஒரு ரீசனு, மாமியாருக்கு ஒரு ரீசனு, கணவருக்கு ஒரு ரீசனு எழுதினே போயிடுவோம் கவிஞர் வாலி போல. இதுக்கு என்னால் இந்த வார்த்தை சொல்ல முடியாதபடிக்கு, இந்த வார்த்தையை சொல்ல பழகிட்டீங்க அப்படின்னா என்னுடைய ஆசீர்வாதத்தை யாராலும் தடை செய்ய முடியாது. எனக்கான உயர்வை யாராலும் தடை செய்ய முடியாது. எனக்கான கனத்தை யாராலும் தடை செய்ய முடியாது. எனக்கு கிழக்கிலிருந்து மேற்கிலிருந்து வடக்கிலிருந்து தெற்கிலிருந்து தேவன் கொடுக்கணும்னு நினைச்ச சகல நன்மைகளையும் ஒருவரால் தடை செய்ய முடியாது. இன்னைக்கு பிராக்டிஸ் பண்ண பழகுங்க. இன்னைக்கு அதை அறிக்கை செய்ய பழகுங்க. ஒருவேளை மனைவி சோர்ந்து போயிட்டா மனைவி கிட்ட சொல்லுங்க, பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலனுண்டு என்று மனைவிக்கு சொல்லுங்க. மனைவிங்க கணவருக்கு சொல்லுங்க. பேசுங்க தேவனுடைய வார்த்தைய. இந்த மாத்திரை போடுமா சரியாயிடும், காலைல ஒரு மாத்திரை போடுமா சரியாயிடும். இல்லைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். ஃபர்ஸ்ட் வார்த்தையை பேசுங்க. ரெண்டாவது வார்த்தையை வச்சு மாத்திரையோடு பேசுங்க. ஹலோ, புரியுதா? பங்குகளை சொல்லுங்க, நான் நிறைவா. அதுதான் நீங்க வசனம் இல்ல. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் சொல்லுங்க, ஒரு நன்மையும், ஒரு நன்மையும். ஆமா, அதுதான் சொல்றாரு ஆண்டவர். யாருக்கு? குறையே பேசுறவங்களுக்கு கிடையாது. எங்க இடுப்பு இழுக்குது, இடுப்பு இழுக்குது. ரெண்டாவது படிக்கிட்டே இருந்ததுக்கு இடுப்பு இழுக்குது, முட்டுது. அவங்களுக்கு கிடையாது. இடுப்பு வலி வந்தாலும், முட்டி வலி வந்தாலும், தொண்டை வலி வந்தாலும், கழுத்து வலி வந்தாலும், எந்த வலி வந்தாலும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று யாரு சொல்றத மாத்திரமல்ல செய்யறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில கொழுமையானதை புசித்து மதுரமானதை கொடுத்து ஒன்றும் இல்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புவார்கள்.